நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அதனால எங்களுக்கு எல்லாமே கிஃப்ட் கிஃப்ட். அதான் சொல்றது எல்லாமே சூப்பர். என்ஜாய் தி மூவி. சூப்பர். எல்லா ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஓகே, படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? தளபதி. அவ்வளவுதான். தளபதியே இருந்தாலும் ஒரு கதை நல்லா இருந்ததுன்னா கதை நல்லா இருந்துச்சு. எல்லாமே அம்சமா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாமே டைரக்ஷன் சூப்பர். வந்த கேமியோ எல்லாரும் சூப்பர். எல்லாமே படம் சூப்பர். கலக்க. மிஸ்டர் அந்த பின்னாடி பேர் காமிச்சிட்டு போறீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர். எல்லாரும் பார்க்கலாம். ஒரு பழைய ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லைங்க, எல்லாம் புது ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்கிறாங்க. சூப்பரா பண்றாங்க. வயசானவங்க மாதிரியே தெரியல, சூப்பரா நடிக்கிறாங்க. எல்லாமே நல்லா பண்றாங்க. 10க்கு 10. நிறைய பேர் கேமியோ பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. வர்க்கா இருக்காங்க. சூப்பரா சூப்பரா. எக்ஸ்பெக்ட் பண்ணாத கேமியோ. யா வெரி நைஸ். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லா கேமியோவும் சூப்பர். சோ எதுமே எக்ஸ்ட்ரா இல்ல, எல்லாமே பேலன்ஸ், வெரி வெல் பேலன்ஸ். இவனோட மியூசிக்லாம் வந்த கலக்க வெரி நைஸ். அது யார் என்னென்ன சொன்னாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் மியூசிக் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். மேடம் அணி அளவுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜ் வந்து அவங்க கம்பேர் பண்றதுக்கு ஒருத்தர் இல்ல. ஒரு ஆளோட ஒரு ரோல். இந்த இதுல அவர் வந்து யுவன் தான் ஹீரோ. சோ யுவனோட மியூசிக் வெரி நைஸ். பிஜிஎம்ல எப்படி மேடம்? எல்லாமே நல்லா இருந்துச்சு. தனித்தனியா இல்ல, மியூசிக்னா ஒண்ணுதான். நைஸ். விஜயகாந்த் ஒரு சூப்பரா வெரி நைஸ். அவர் நாங்க மிஸ் பண்ணோம். அவர் ஸ்கிரீன்ல வந்து சந்தோஷம். 1000 கோடி அடிக்குமா? 1000 கோடி அடிக்கும். அதெல்லாம் அடிச்சு போயிட்டு தள்ளிட்டே இருக்கும். கிளைமாக்ஸ் படம் சூப்பர். எல்லாமே வெரி நைஸ். தனித்தனியா பேசிட்டு பேசுறதுக்கு இல்ல. தளபதி வர சீன் எல்லாமே மாஸ். விஜய் என்ஜாய். மோகன் நடிப்பு எல்லாரும் தனித்தனியா சொல்றதுல எல்லாரும் ரொம்ப நல்லா. எல்லாருமே கரெக்ட்டான. எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டாங்க. வெரி நைஸ். மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். படம் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு விஜய்ல எந்த விஜய்? தளபதினாலே மாஸ் தான் ப்ரோ. எந்த தளபதியா இருந்தாங்க புரியல. வேற லெவல்ல இருந்துச்சு. அதான் நான் சொல்லுவேன், படத்துல ஒரு சீனுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடி இருந்தது. நம்ம யோசிப்போம், இப்ப தளபதிக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் இருந்திருக்கும் படத்துல. ஆனா பிரசாந்தா இருக்கட்டும், பிரபுதா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் கூட ஃபுல் இம்பார்ட்டன்ட் மூவில வேற லெவல் ப்ரோ. நம்ம அவரோட சொல்லவே தேவையில்ல. எஸ்கே பத்தி எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்துல. மோகன் சார், பிரசாந்த் சார், மோகன் சார், பிரசாந்த் சார், பிரபுதேவா ப்ரோ கதையே கேட்டிருந்த போல இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, படம் வேற லெவல் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே. என்ன சார் பின்னாடி மலேசியா வந்து வரீங்களா? சோரா சிங்கப்பூர். எல்லாரும் பார்க்கலாம். ஒரு பழைய ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லைங்க, எல்லாம் புது ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்கிறாங்க. சூப்பரா பண்றாங்க. வயசானவங்க மாதிரியே தெரியல, சூப்பரா நடிக்கிறாங்க. எல்லாமே நல்லா. 10க்கு 10. எல்லாமே படத்துல பார்க்கும்போது நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். படம் சூப்பரா இருக்கு. எல்லாமே ஓவராலா சூப்பரா இருக்கு. வேற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு படம். அஜித்தோட கேமியோ சும்மா அவரோட கிளிம்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த இன்னொரு டிஏஜிங் இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓவராலா நல்லா இருந்துச்சு. நல்லா என்டர்டைன்மெண்ட். எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சு படம். செலிப்ரேஷன் தான் படம் ஃபுல்லாவே. படத்துல கதையில ஒர்க் அவுட் பண்ணல, ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு படம். ஏகப்பட்ட கேமியோ இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கத்திட்டே இருக்கலாம். எல்லாமே பயங்கரமா இருக்கு. விஜயகாந்த் தான் ஃபர்ஸ்ட்ல வராரு. ஆனா படம் பயங்கரமா இருக்கு. எதுவுமே அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. படத்தை ஸ்ட்ரைட்டா வந்து பாருங்க. மியூசிக் வந்து ஓகே தான். பழைய யுவன் அளவுக்கு இல்ல. பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. ஓகே தான் ஜி. பெருசா மியூசிக் வைஸ் பெருசா இல்ல, பட்
படம் ஸ்க்ரீன் பிளே வேற லெவல்ல இருக்கு. தொண்டை போயிடுச்சு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். சொல்லுங்க சொல்லுங்க. படம் சூப்பர் சார். டிஏஜிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து டிஏஜிங் பண்ண மாதிரியே வந்து நம்மளுக்கு வந்து ரியலா பாக்குற மாதிரி இருக்கும். அந்த பூவே உனக்காக விஜயில ஆரம்பிச்சு, காதலுக்கு மரியாதை விஜயில ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பத்ரி, இந்த மாதிரி எந்தெந்த விஜய் அந்த டைம்ல பாத்தீங்களோ அதே விஜய் இதுல நீங்க பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஆக்டிங்லாம் பின்னிட்டார் விஜய் சார். வந்து எமோஷனலா இருக்கட்டும், அதே மாதிரி டிராமாவா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நிஜமாலே இஸ் அ கோட் இன் ஆக்டிங் அப்படின்றது வந்து நிரூபிச்சிட்டாரு. சாங்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர், எல்லா சாங்குமே சூப்பர், பின்னிடுச்சு. பாட்டு எல்லாமே பின்னிடுச்சு. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. எல்லாருக்குமே செகண்ட் ஹாஃப்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் எல்லாருக்குமே இருக்கு. ஓகேங்களா, அதுதான் வந்து சிவகார்த்திகேயன் சார் ரோல்லாம் பயங்கர ஹைப். ஓகேங்களா, சிவகார்த்திகேயன் சார் வர்றது ஒரு நிமிஷம் தான், ஆனா ஒரு டைலாக் சொல்லிட்டு போவார் மனுஷன், நமக்கு தேட்டரே கத்துது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் சார், இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போய் அதை பாருங்க, இதுக்கப்புறம் இதை நான் பாத்துக்கிறேன், அதாவது படத்துல இனி நான் தளபதியா இருந்துக்கிறேன், நீங்க போய் சிஎம் ஆகுங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாரு டைலாக்ல. தேட்டர் கூஸ் பம்ப்ஸ்ல பிச்சுக்கிச்சு. ஸோ ஐ திங்க் படம் டெஃபினெட்லி இட் சாட்டிஸ்ஃபைட் ஆல் த ஆடியன்ஸ். ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர், எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப கண்டிப்பா ட்ரிபியூட். ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. விஜயகாந்த் சாரோட சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் விஜயகாந்தா அவர் வந்து அது விஜயகாந்தா இல்லாம விஜயா மாறுவாரு. அதுதாங்க ட்விஸ்ட். எதுங்க சார் நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எஸ்கே சாரே சொல்றாரு, அந்த தளபதி சார் ஆமோதிக்கிற மாதிரி தான் சீன் இருக்கு. தேங்க்யூ சார். லாஸ்ட் 1 வீக் அவங்க என்னென்ன ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு சீன்ஸ் பை சீனுமே வந்து உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போய் ஒரு கார்ல போனால் நம்ம எப்படி ஒரு ஸ்டாப்ல நிற்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மாசா இருக்கு. விஜய் சாரை இப்படி பார்க்க முடியாது, ரொம்ப ஒரு கிளாஸா பண்ணியிருக்காரு. எல்லாமே இருக்கு. எல்லாமே நீ என்னென்ன சொன்னாங்களோ, நான் எதையும் ரிவீல் பண்ண விரும்பல, பட் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது ஒரு கம்ப்ளீட் பேக். ஒரு நம்ம பழைய விஜய் சார் அப்படி பார்ப்போம் இல்லையா, ஆக்சுவலி சொல்லணும்னா வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஆக்ஷன் காமெடி, ஒரு அந்த துருன்னு இருக்கிற அந்த கேரக்டர்ஸ், அது எல்லாமே வந்து வெங்கட் பிரபு வந்து சூப்பரா பண்ணிட்டாரு. ஆக்சுவலி எல்லாமே நல்லா இருக்காமா. இதுல கேட்கறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃபரன்சஸ் இருந்துச்சு. தியேட்டர்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா என்ன அப்படின்னா, இதுல வந்து அவருடைய அந்த ட்விஸ்டன்ஸ் இது எல்லாமே ரொம்ப அழகா வந்து வெங்கட் பிரபு, அதாவது எந்தெந்த இடங்கள்லாம் மாசா இருக்கும், எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவருடைய இது வந்து கிளாஸா இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே கரெக்டா வந்து இவன் வந்து பண்ணிட்டாரு. அதே மாதிரி வெங்கட் பிரபுவும் சரி, அவரு தலைக்கு எப்படி வந்து மங்காத்தோ அதே மாதிரி விஜய்க்கு வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தேங்க்யூ. சூப்பர் தான். படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. என்டர்டெயின்மெண்ட். விஜயோட ஆக்டிங் கவர் பண்ணுவாங்கல்ல, சூப்பர் இருக்கு படம். பிளாக் பஸ்டர் கவர் பண்ணிடுவாங்க. சுமார் இங்க வைக்கிறாங்க, அங்க வைக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா தோனி வர நல்லா இருக்காங்கல்ல படம். படத்துல 2 கோட்டு, ஒன்னு விஜய், இன்னொன்னு தோனி. நாங்க 2 பேர் மொத்தம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எஸ்கே தளபதி டோனி எல்லாமே கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா ஃபேமிலியா போய் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா பாருங்க. என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு, ட்விஸ்டா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ஃபேமிலியா போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.